இங்கே நம்ம கங்காவதி அப்படிங்கிற பிளேஸில் கர்நாடகாவில் ஒரு கிளே பிரிக் யூனிட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் டே வந்து ஒரு சின்ன யூனிட் தான், ஒரு டே அரவுண்ட் 3500 பீசஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவங்களோட ப்ரொடக்ஷன். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இங்கே லோக்கலாக கிடைக்கிற களிமண், அது கூட வந்து பவர் பிளான்ட்லேருந்து வர ஃப்ளை ஆஷும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து வர ஸ்லெட்ஜும் எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த கிளே வந்து காஸ்டிங் பண்ணுறாங்க. மேனுவல் காஸ்டிங் தான் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளே காஸ்டிங் பண்ணி 4 to 5 days வந்து அட்டி போட்டு காய வச்சுட்டு ஃப்ரம் 7th day ஃபயரிங்க்கு எடுக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கல். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் மாதிரியே இருக்குது. ஆஃப்டர் பர்னிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் பண்ண பிறகு இட் பிகம் ரைஸ் மில் போடுது, ரெட்டிஷ் நம்ம பிரிக் மாதிரி ஆகிடுது. ஸோ இதோட சவுண்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ் கல்லாகவும் இருக்குது. இந்த கம்பெனி ఓనర్ అమర్నాథ్ இங்கே இருக்காரு. అంతా వేసి మొత్తం మిక్సింగ్ చేసి తొక్కిస్తాం. అమర్జీ, లేబర్ எல்லாம் எங்கேருந்து வருதுங்க இதுக்கு? லேபர் ஒரு 10 members வேணும். எங்கேருந்து? எல்லாம் லோக்கல் ஆளா? லோக்கல் இருக்குது. லோக்கல் 10 members இல்லை, ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டு பர் டே 3000. கல் எடுக்கிறாரு. ஒரு செக்ஷனு ஹஸ்பண்டு, ஒரு செக்ஷனு ஒய்ஃபு. இந்த ரா மெட்டீரியல் அந்த வீடு கிளே. இது வேஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆகுதா? ரீப்ரொடக்ஷன். இது அது ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜா? அது கிளே ஸ்டோர். பொக்கு. இது వచ్చి ప్లేస్. ఇది ప్లేస్. ప్లేస్ ஒரு டிராக்டர். ప్లేస్ బ్లాక్ ప్లేస్ వచ్చి ஒரு டிராக்டர். இந்த கிளே వచ్చి ஒரு டிராக்டர். மூணு ஈக்குவல் மிக்சிங் பண்றாரு. ஈக்குவல் ரேஷியோ போட்டு மிக்ஸ் பண்றாரு. அந்த வரி புட்டு பவுடர் தான் வரும். அந்த பவுடர் அது கூட மிக்ஸ் பண்ணுவார். அதுதான் வெயிட்லெஸ். அந்த லோக்கல் மெட்டீரியல் வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான் மெட்டீரியல். ஓகே, அது மிக்சிங் பிளான். ஓகே, வெரி குட் வெரி குட். இது வந்து நமக்கு வந்து ஒரு லைட் வெயிட் பிரிக்காகவே வந்து பிளான் பண்ணி உள்ளே வந்து இந்த ஹஸ்க் பவுடர் ஹஸ்க்கை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபயரிங்கில் வந்து ஹஸ்க் வந்து ஃபயர் ஆகிடுது, உள்ளே போரசிட்டி க்ரியேட் ஆகி அந்த கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் கல்லாக மாறிடுது. இங்கே ஹஸ்க் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மிக்சிங், மேனுவல் மிக்சிங், டிராக்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரைஸ் மில்லில் கிடைக்கக்கூடிய ஹஸ்க், இதை தான் வந்து இங்கே வந்து ஃபில்லராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபில்லர் வந்து ஆன் ஃபயரிங் வந்து போர்ன் ஆகிட்டு உள்ள போரோசிட்டி க்ரியேட் ஆகுது. ஸோ கல்லோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ்டு ஆஃப்டர் ஃபயரிங் வந்து ரெடியூஸ் ஆகிடுது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபயர் ஆகிட்டுருக்குது. வுட்டு யூஸ் பண்ணி தான் ஃபயர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஹஸ்க்கும் போட்டு ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கொட்டியிருக்கிற ஆஷ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. 2 விதமான ஆஷ். வாட்டர் இங்கே வச்சுருக்காங்க மிக்சிங்க்கு. இது என்ன? வெயிட்லெஸ். இது வந்து ஹஸ்க்கு பர்ன் பண்ணி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நம்ம கறி மாதிரி தான் இருக்குது, ஆனால் சரியாக எரியல. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மெட்டீரியல். இது ரைஸ் மில்லா? இது எங்கே? இது பவுட்ரு.
ஒரு சொல்லுது அந்த கவர் తీసుకోండి శాంపుల్ ఇలా రా మెటీరియల్ ఫిక్స్ ప్యాక్ பண்ணு ಅವರು ಇದು ಬಾಯ್ಲ್ చేస్తారు ಫಿಲ್ಟರ್ ಮಾಡ್ತಾರೆ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡ್ತಾರೆ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏஏசி பிளாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இங்கே லோக்கலில் இதுக்கான ஆர்என்டி யாராவது பண்ணாங்கன்னா இதுக்கான மிஷினை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். டெஃபினட்டாக இவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ಅಣ್ಣ ಇವರು ಏನಲ್ಲ ಈಗ ಇಲ್ಲಿ ಇದು ಸಿಮೆಂಟ್ मट्टी डाल को ये भगनाल राख डालते वो एक राख भगनाल का राख वो दाल को मिलाए पीछे पूरी ये डालते ये मिल्लू कोंडा दाल को मिक्स करे पीछे ऐसा होता है ईटा को वैसे 20 ईटा रेडी करे पीछे बाद में बटे उड़ते इतना मटेरियल क्या ये गेटा देखो जो आप इसको 3-4 नंबर का मट्टी डालते अब इसमें 2-4 नंबर मट्टी 3 नंबर का राख 2 नंबर का कोंडा सर 3 नंबर का दाल को मिलाते ठीक है मिलकर रेडी करते पत्तनाल 10 days 10 फायरिंग कितना डे ये फायरिंग कितना डेज फायर ये 3 डेज हाँ 3 डेज एक ईट 2 किलो 2 किलो हाँ ये 1.5 किलो 2 किलो आते ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இங்கே ஒரு டெக்னீஷியன்கிட்ட நம்ம பேசினதில் கல் வந்து 2 கிலோ இருக்குங்கிறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கல். ஒரு போரோசிட்டியோடு க்ரியேட் ஆகி பியூர் க்ளே பிரிக்காக நல்ல ஒரு க்ளே பிரிக்காக கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் கல், உடைச்ச கல் கிடக்குது. இதையுமே அவங்க ரீசைக்கிள் தான் பண்ணுறாங்க. கல் வந்து ஆக்சுவலாக வெயிட்டே இல்லை. ஸோ ஸ்ட்ரென்த்தும் வந்து நாட் பேட், வெரி லைட், இட்ஸ் குட். Thank you viewers, thank you.